இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அக்கா என்ன சின்னத்த, என்ன திடீர்னு கொரியர்லாம் வருது? எல்லாம் உங்ககிட்ட சொல்லி ஆகணுமா? போடா. எப்பா, நான் அடுத்த ஐட்டத்தை ரெடி பண்றேன். விட மாட்டேன் இன்னைக்கு. இட்ஸ் ஓகே. அக்கா அக்கா ஏய், எதுக்குடி கத்துற? நிம்மதியா போன் பேச கூட விட மாட்டியா? என் சூழ்நிலைய கொஞ்சம் புரிஞ்சுக்கோக்கா. இந்த பேப்பர்ல என்ன எழுதி இருக்கு தெரியுமா? பாரு. ஏன், என்ன எழுதி இருக்கு? இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் செத்து போயிடுவேனாக்கா. என்னடி உளர்ற? ஆமாக்கா, அப்படிதான் இதுல எழுதி இருக்கு. நீ வேணா படிச்சு பாரு. என்னடி நீ? இதுல ஒண்ணுமே இல்ல. நீ ஏதோ எழுதி இருக்குன்னு சொன்ன. அக்கா 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 அக்கா, இதுக்கு முன்னாடி இதுல எழுதி இருந்துச்சுக்கா. ஐயோ அக்கா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதுல பேனால எழுதி இருந்ததை நான் பார்த்தேன்க்கா. இப்ப காணுமே. அப்ப எங்க போச்சு அதெல்லாம்? அக்கா, அந்த டிரைவர் பையதான் இதெல்லாம் எழுதி இருப்பான். அவன் தான் மேஜிக் பேனாவில எழுதி இப்படி எல்லாம் பண்ணிருக்காக்கா. அக்கா, அப்ப எனக்கு தெரிஞ்ச எழுத்து இப்ப காணோம்க்கா. சந்திரா, உன்கிட்ட தான் ஏதோ பிரச்சனை இருக்கு. நீ ஏன் இப்படி எல்லாம் கற்பனை பண்ணி பேசிக்கிட்டு இருக்க? உனக்கு இப்ப தேவை ரெஸ்ட் தான். போய் ரெஸ்ட் எடு. அக்கா, நான் சொல்றது கேளு. இது பேயில என்ன? நீ இப்ப ரூமுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடு. போ. நான் ஒரு முக்கியமான போன் பண்ணனும். நீ போ. அக்கா அக்கா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுக்கா. சந்திரா, நீ போ. போடி. ஐயோ 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 ஐயோ, என்ன காரியம் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. அத்த அத்த, சீக்கிரம் வாங்க. சின்னத்த என்ன காரியம் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. அத்த, சீக்கிரம் வாங்க அத்த, சீக்கிரம் வந்து பாருங்க. இங்க வந்து பாருங்க, சின்னத்த என்ன பண்ணிருக்காங்க. இங்க வரே. அத்த அத்த, இங்க பாருங்க அத்த, சின்னத்த என்ன காரியம் பண்ணிருக்காங்கன்னு. நாங்க பாருங்க அத்த, என்ன காரியம் பண்ண பாத்துருக்காங்கன்னு பாருங்க அத்த. சின்னத்த நீ பாருங்க. என்னாச்சு? ஐயோ என்னக்கா, எதுக்கு இப்ப கத்திட்டு இருக்க? என்ன சித்தி, எதுக்கு இப்ப கத்திட்டு இருக்க? அத்த, சின்னத்தை என்ன பண்ண பார்த்தாங்க பாத்தீங்களா? தற்கொலை பண்ண பாக்குறாங்க. இங்க பாருங்க, வேன்ல புடவை தொங்குது. எங்க இது சொதப்புச்சுன்னா வேற என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு இங்க பாருங்க, தூக்க மாத்திரை, விஷம், கத்தி, கயிறு வேற எதுக்கு வச்சிருக்காங்கன்னே தெரியல. என்ன சின்னத்தை இப்படி பண்ண பாத்தீங்களே. ஆமாமா, நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்துல வரலனா சித்தி கண்டிப்பா தப்பான முடிவு எடுத்திருப்பாங்க. சந்திரா, என்னடி இதெல்லாம்? எதுக்கு திடீர்னு தற்கொலை முடிவுக்கு வந்த? தலைக்கு மேல சேலு தொங்குது. இது பாரு, விஷம், கயிறு, கத்தி எல்லாம் இருக்கு. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் வாழ்ந்து காட்டணும்டி. அதை விட்டுட்டு இப்படியே கோடத்தனமா முடிவெடுப்ப? ஐயோ அக்கா, இதெல்லாம் இங்க எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியலக்கா. இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. அந்த கொரியரை படிச்சதுல இருந்து நான் அப்செட் ஆகி இங்க வந்து உட்கார்ந்து இருந்தேன். என்ன சுத்தி என்ன இருக்குன்னு கூட நான் பாக்கலக்கா. இப்ப நீ சொன்னதுக்கு அப்புறம் தான்க்கா எல்லாத்தையும் நான் பாக்குறேன். அக்கா பாருக்கா, உன் கண்ணு முன்னாடி என்ன கட்டி போட்டிருக்காங்க. ஐயோ சந்திரா. மாப்ள, நீங்க போய் நல்ல சைக்காட்ரிஸ்டா கூட்டிட்டு வாங்க. அவர் வந்து செக் பண்ணாதான் சந்திராக்கு என்ன ப்ராப்ளம் தெரியும். போங்க. மாமா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல மாமா. சொன்னா கேளுங்களேன். நீ கொஞ்சம் சும்மா இரு. ஐயோ, எல்லாரும் சொல்லுவாங்க. நீங்க சும்மா இருங்க, நான் போய் கூப்பிட்டு வந்துறேன். நான் போயிட்டு வரேன். மயிலே, இது மயிலே, கொஞ்ச நேரம் அமைதியா இருடி. அக்கா, மத்தவங்க தான் என்ன நம்பல. கூட பிறந்த நீ என்ன நம்பலன்னா எப்படிக்கா?
எனக்கு ஒண்ணும் இல்லக்கா, நான் நிஜமா நல்லா தான் இருக்கேன். சொன்ன கேளுக்கா, கையாவது விடுக்கா, வலிக்குதுக்கா. டாக்டர் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. அவர் வந்து உன்னை செக் பண்ணி பார்த்துட்டு கொஞ்ச நேரத்துல உன்னை சரி பண்ணிடுவாரு. சரியா? புரிஞ்சுக்கோ. அக்கா அவுத்து விடுக்கா, நான் பைத்தியம் இல்லக்கா, கரெக்ட் விடுக்கா. ஷோ. டேய் டிரைவர், இதெல்லாம் உன்னோட வேலை தானே? உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா. எனக்கு நல்லா தெரியும் இதெல்லாம் நீதான் பண்ணிருப்ப. உனக்கு என்ன பண்றேன்னு பாரு. என்ன மாமா கெட்டப் எப்படி இருக்கு? பிரமாதமா இருக்கு மாப்ள. எங்க அப்பா மாதிரி நானும் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். உங்க அப்பா டாக்டர். அவரும் ஆசைப்பட்டாரு. கடைசியில நான் டாக்டர் வேஷம் போட்டு டாக்டர் ஆக வேண்டிய நிலைமை வந்துருச்சு பாத்தீங்களா? எங்க உள்ள பேஷண்ட் வெயிட் பண்றாங்க. ஆமா மாப்ள, சீக்கிரம் வாங்க. மாமா, மாப்பிள்ளைன்னு கூப்பிடாதீங்க, கண்டுபிடிச்சிட போறாங்க. டாக்டர்னு கூப்பிடுங்க. டாக்டர் பார்த்த சாரதி. ஐயோ, மறந்து தொலைச்சிட்டா. நீங்க வாங்க வாங்க. சகல போயிட்டு வந்துடுறேன். அக்கா என் கையை சந்திரா, அவுத்து அமைதியா விடு. இரு. ஈஸ்வரி, நான் நல்லா டாக்டர் தான் வந்துட்டாரு. இருக்கேன். நான் கூட்டிட்டு வந்துட்டேன். டாக்டர் வாங்க. ஐயோ, எனக்கு டாக்டரே வேணாக்கா. சமர். சும்மா இரு. இவங்க தான் பேசண்டா. ஆமா. ஏன் பேசண்ட கட்டி போட்டிருக்கேள்? டாக்டர், இவ ஏன் தங்கச்சி தான். இவளுக்கு தான் மன ரீதியா ஏதோ ஒரு பிரச்சனை. பேய பார்த்ததா சொல்றா, பால ரத்தம்னு சொல்றா, என்னை யாரோ கொல்ல பாக்குறாங்கன்னு சொல்றா, எல்லாரையும் கையில கிடைக்கிறதெல்லாம் எடுத்து அடிக்க வரா. ஆமா, மயில் மாப்பிள்ள சொல்லிதானே நீங்க வந்தீங்க? ஆமா. ஓகே, அப்போ அவர் உங்ககிட்ட எல்லாமே சொல்லிருப்பாரு. சொன்னாரு. நான் இவங்களை கொஞ்சம் டெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ணுங்க. டாக்டர் எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். என்ன எந்த டெஸ்டும் பண்ண வேணாம். ஏய், நீ கொஞ்சம் பேசாம இரு. அவரு டெஸ்ட் பண்ணட்டும். டெஸ்ட் பண்ணி நான் தான் சொல்லுவேன் உங்களுக்கு வியாதி இருக்கா இல்லையான்னு. சார், நீங்க கிளம்புங்க. நான் பாத்துக்கிறேன் இவங்கள. பாருங்க மேடம், நீங்களும் வெளியே இருங்க. அக்கா 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 வேணாம் ஈஸ்வரி, வா நம்ம போலாம். கவலைப்படாதீங்க மேடம், நான் டீல் பண்ணிக்கிறேன் இந்த கேஸ. அக்கா போகாத காலையிலக்கா. அக்கா சொன்ன கேளுக்கா. ச்சே, அக்கா அவுத்து விடுக்கா. அக்கா ஐயோ. டாக்டர், எனக்கு ஒண்ணு இல்ல. அத சொன்னா யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. நீங்களே அதை என்ன நம்புங்க டாக்டர். நான் நார்மலா தான் இருக்கேன். நீங்க நார்மல் தான்னு நேக்கும் தெரியும். எப்படி டாக்டர்? எப்படியா? என்ன சின்னத்த, நீங்க நார்மல் எனக்கு தெரியாதா? நல்லா ஒத்து பாருங்க. என்ன இன்னுமா உங்களுக்கு தெரியல? நான் தான் மயில் வாக்கணும்.